ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு விலாகாக வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு பிளேஸை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப அழகான பிளேஸு, ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஆன் தி வேல நான் இந்த மரங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா வந்து நிறைய மரங்கள் வந்து ரோட்லேயே வளர்த்துருப்பாங்க இந்த மாதிரி மண் மேலே. இது மழை பெய்யும் போது மண் சரிவு ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மரங்கள் இருந்தது. இந்த மாதிரி மவுண்டெயின் கூட வந்து நம்ம ரோடு மேலே போகும்போதே பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளோட பிளேஸுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வந்து நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு லேக்குக்கு போகிறோம், ஒரு ஏரி இது. ஸோ ஏரி வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வாட்டர்லாம் வந்து ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ ஏரிகள் பார்க்குறதுக்குனே வந்து நிறைய பேர் இங்கே வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஆனால் வந்து இப்போது கோவிட் சுச்சுவேஷன்றதால ரொம்ப பேர் வந்து வரது கிடையாது. நாங்கள் போகிறப்பவே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்ததாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு இப்படி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி இருந்துச்சு. பார்க்கில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான ஸ்லைடு, ஸ்விங்கு அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே தான் ஆட்கள் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏரி பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்கும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். போய் பார்க்கலாம் நம்ம. இப்படியே போயிட்டுருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். ஸோ அவர் கூட கொஞ்சம் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தார். அவரோட குட்டியோடு உட்காந்துருந்தார். ஹலோ, ஹாய். ஓகே, இப்போ நம்ம ஏரிக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ டக்ஸு, எவ்வளோ வாத்துக்கள் இருக்குன்னு. நிறைய டக்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர்ஸில் இருந்துச்சு. நாங்கள் இன்னொரு ஏரியில் பார்த்தோம். அங்கே வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு வாத்துக்கள். ஆனால் இங்கே வந்து ஒன்லி பிளாக் கலர்ஸ் வாத்து மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி நிறைய வந்து நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடெலாம் கூட எல்லோரும் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. என்னோடய டாட்டரும் ரொம்ப என்ஜாய் பண்ணால். மேலே அப்படியே ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின், இடையில ஒரு பார்க்கு, அப்புறம் ஒரு ஏரி. ரொம்பவே அழகான ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு வந்து அமைதியான ஒரு இடம். அப்புறம் ஒரு 4 நாரைகள் கூட போணுச்சு. எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து இங்கிலீஷில் ஹெரான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரியல. அதுவும் அழகாக போயிட்டு அழகாக அப்படியே என்னமோ ஃப்ளைட் வந்து பறந்துட்டு லேண்டிங் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து வாத்துக்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. தண்ணி பாருங்க, அப்படியே ப்யூராக அப்படியே சுத்தமாக இருந்துச்சுங்க. ஒரு அழுக்கு ஒரு இது எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு க்ளீன். அப்புறம் ப்ளூ கலரில் இருந்துச்சு வாட்டர்ஸு எட்டிருந்து பார்க்கும்போது. இந்த தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாத்துக்கும் வந்து ட்ரிங்கிங் வாட்டராக வந்து போகும். அதனால் இதில் இறங்குறதுக்கெல்லாம் நமக்கு வந்து அனுமதி கிடையாது. ப்ளஸ் நம்ம வந்து இதில் கை அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து வாத்துக்களுக்கு வந்து சாப்பாடு போடலாம், அவ்வளோதான். அப்புறம் அங்கே போட்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து இப்போ கோவிடால் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா போட்டு கூட இங்கே வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் வாத்துக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட இன்னொரு ஒரு பிளேஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு. அங்கே நிறைய சேர்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து நிறைய வந்து ட்ரெக்கிங் மாதிரிலாம் வந்து லேக்குக்கு பக்கத்தில் நிறைய பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் லேக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. நான் உங்களை இப்போ ட்ரெக்கிங் சைடு கொண்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அங்கேருந்து வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ட்ரெக்கிங் பிளேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகுது. இங்கே நிறைய வந்து இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அழகாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்படியே ஏரியை வந்து நம்ம வந்து அப்படியே கண்டு கழிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் லொக்கேஷனாக இருந்துச்சு.
இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு மாதிரி போகுதுன்னு. அப்படியே ஃபுல்லாக ட்ரெக்கிங்குங்க. அங்கேருந்து போய் இறங்கியும் கூட போகலாம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ளேஸ் இருக்குது. நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 5 to 7, 8 கிலோமீட்டர்ஸ் வரலும் வந்து இது போகுது. பட் நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை. பட் கொஞ்சம் தூரம் போனோம். அங்கேருந்து வந்து லேக் வியூவை வந்து பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக லேக்கோட ஓவர் வியூ வந்து நமக்கு வந்து நல்லா தெரியுது. ஃபீல் குட் பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. அந்த மவுண்டெயின், அந்த பச்சை பசேல்னு செடிகள், அதுலேயும் வந்து இடையில வந்து ஃபிஷ்ஷிங்காக வந்து அந்த வலை போடுவாங்க இல்லையா, அந்த நெட்டுக்காக போட்டிருந்தாங்க. அப்படியே வாட்டர் வந்து அவ்வளோ ப்யூராக பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த பிளேஸு. நாங்கள் மேலேருந்து எடுத்த வியூ இது. பாருங்கள், இப்படி தான் வந்து அந்த ரோட்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் மணல் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து அப்படியே வந்து வாக்கிங் போகிறவங்க, ஜாகிங் போகிறவங்கலாம் இங்கே வந்து தாராளமாக வருவாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்தோடனே இங்கே பக்கத்துலேயே வந்து பார்க் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இங்கேயே வந்து நிறைய ஸ்லைடிங்லாம் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. நிறையா வந்து அட்வென்ச்சர்ஸ் மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஊஞ்சல், ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அந்த மரங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வளர்த்துருந்தாங்க. ரொம்ப வந்து பழமையான மரங்கள்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது, பெரிய பெரிய மரங்கள்லாம். இங்கே வந்து மரங்கள்லாம் வந்து வெட்ட மாட்டாங்க. அதனால் எல்லாமே வந்து ரோட்லேருந்து எல்லா இடத்துலையுமே மரங்கள்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். நம்ம ரொம்ப பச்சை பசேல்னு வச்சுருப்பாங்க. நிறையா கிராஸ் லானு அதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய வந்து சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பார்க்கில் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டாடா, பை பாய்.